88 கிலோன்றது உங்கள் பாடியோட டோட்டல் வெயிட்டு. இதில் என்னெல்லாம் இருக்குனாக்கா போன்ஸு, மசில்ஸு, ஃபேட் இது எல்லாமே சேர்ந்து தான் அந்த 88 கிலோ. இதில் ஃபேட்டோடைய பர்சன்ட் மட்டும் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ இருக்கலாம்னா 20லேருந்து 30க்குள்ளே தான் இருக்கும். சிம்பிளாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிற மாதிரிங்க, நம்ம ஹார்ட்டுக்கு போகக்கூடிய பிளட் பைப் ஃபேட் பர்சன்டேஜ் 20லேருந்து 30க்குள்ளே வந்து அப்படி இருக்கும். இது 30க்கு மேலே போயிடுச்சுன்னா அப்படி ஆகும். உங்களுக்கு எவ்வளோ இருக்குனாக்கா 42 இருக்குது, ரொம்ப ஹையாக இருக்குது. 40க்கு மேலே போச்சுன்னா எக்ஸ்ட்ரீம் ரிஸ்கின்றாங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரீம் ரிஸ்க்கும் மேலே போயிட்டீங்க. விசரல் ஃபேட்டு இது வந்து 1லேருந்து 9க்குள்ளே தான் இருக்கணும். விசரல் ஃபேட்னா என்ன அப்படின்னா நம்ம ஹார்ட்டு, லிவர், கிட்னி, பிரெயின் இதை சுற்றி இருக்கு, இன்னர் ஆர்கன்ஸ் சுற்றி இருக்கக்கூடிய ஃபேட் 1லேருந்து 9க்குள்ளே தான் இருக்கணும். உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னா 13 இருக்கு. ஸோ 10 to 13 இருந்தால் ரிஸ்கின்னு சொல்கிறாங்க, கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கு. அதுக்கடுத்து பிஎம்ஆர், இது நீங்கள் சாப்பிட்றீங்களே கேலரிஸ், டே டு டே லைஃப்பில் நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அந்த கேலரிஸ். பிஎம்ஐ 18லேருந்து 23க்குள்ளே தான் இருக்கணும். இதுக்கு மேலே போச்சுன்னா ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம் நிறைய வரும். உங்களுக்கு எவ்வளோ இருக்குனாக்கா 28.8 இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் உங்களோட ஏஜ், உங்கள் ஏஜ் வந்து 30ன்னு சொல்கிறீங்க, ஆனால் மெட்டபாலிக் ஏஜ், இன்னர் ஆர்கன்ஸ்லாம் எப்படி ஒர்க் பண்ணியிருக்குன்னா ஒரு 56 வயசில் ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அது மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கு, ரொம்ப அதிகமாக இருக்குது. டிஎஸ்எஃப், தோலுக்கும் சதைக்கும் இடையில இருக்கக்கூடிய ஃபேட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா 30க்கு கீழே தான் இருக்கணும், ஆனால் எவ்வளோ இருக்கும் 40 இருக்குது. இந்த மாதிரி அதிகமாக இருந்தால் ஸ்கின் ப்ராப்ளம்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்புறம் மசில், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 28லேருந்து 30க்குள்ளே இருக்கணும், ஆனால் உங்களுக்கு 24 இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படி இருக்க மாட்டேன்னா மசில்ஸ் வந்து உங்களுக்கு வீக்காக இருக்குன்னு அர்த்தம். இந்த லீன் மசிலை நீங்கள் என்ன பண்ணணும்னா அதிகரிக்கணும். அப்புறம் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபேட்டு, உங்களுடைய மெட்டபாலிக் இதெல்லாம் குறைக்கணும். இது எக்ஸாக்டாக உங்கள் சாப்பாடு மூலியமாகவும் எங்களுடைய நியூட்ரிஷன் ஃபுட்டு மூலியமாகவும் எப்படி நீங்கள் வந்து